ரோஹித் சர்மா இன்னைக்கு ஒரு பெரிய பிளேயர். அவர் எப்படி பிளேயர் ஆனார்? பெரிய இந்தியா பெஸ்ட் ஓப்பனர் மாதிரி பேசுறீங்க. திடீர்னு கீழே இருக்கிற ஆளை தூக்கிட்டு கொண்டு போய் 2013 வந்து ஓப்பனிங் ஆட வச்சார். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு பிளேயரை பேக்கப் பண்ணும்போது தான் அந்தந்த பிளேயர்ஸ் வந்து ஒரு பெரிய ஆள் ஆவாங்க. இதை வந்து நான் வெறும் தோனிக்கு மாதிரி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற கேப்டன்ஸும் அந்த மாதிரி பண்ணாங்க. தோனியை பேக்கப் கங்குலி பண்ணனால தான் தோனி இவ்வளவு பெரிய பிளேயர் ஆனார். சேவாக பேக்கப் பண்ணனால தான் அவர் பெரிய பிளேயர் ஆனார். இந்த பேக்கப் வந்து கண்டிப்பா தேவைப்படுது. கௌதம் கம்பீர் அந்த பேக்கப் கொடுக்க மாட்டேங்கிறாரு. யாருனாலுமே பயப்படுறாங்க. நம்ம அடுத்த மேட்ச் டீம்ல இருப்போமா, அடுத்த சீரீஸ் டீம்ல இருப்போமா, அந்த மாதிரி. அந்த ஒரு பயம் வந்து டீமுக்கு கொடுக்குற வரைக்கும் அப்பப்போ நீங்க வந்து ஜெயிப்பீங்க. ஏன்னா இந்தியன் டீமோட பேக்கப் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் ஒரு வேர்ல்டு நம்பர் 1 டீம் யாருமே இந்த டீமை தோக்கடிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு டீம் இருக்குல்ல. 1980s வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீம் அவ்வளவு வந்து பயப்படுத்தினாங்க. 2000 ஸ்டார்டிங்ல வந்து ஆஸ்திரேலியா டீம் அப்படி பயப்படுத்துறாங்க. அந்த மாதிரி இன்வின்சிபிள் டீம் மாதிரி இந்தியா டீம் வந்து வராது.